மக்களை சந்திக்க தொடங்கி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். 55 நாட்களுக்கு பிறகு இந்த சந்திப்பு காஞ்சிபுரத்தில் நிகழ்கிறது. செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், இந்த மக்கள் சந்திப்பில் தாவேக நிர்வாகிகளும் இடம்பெறாங்க, பல பொதுமக்கள் இடம்பெறாங்க. இந்த பொதுமக்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டனர், என்னென்ன பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசப்படுது, விவரங்கள்? நிச்சயமாக இந்த கரூர் சம்பவம் செப்டம்பர் 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்தில் இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தில் ஒரு பேரதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட 55 நாட்கள் முழுமையாக மக்கள் சந்திப்பு பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து அவரது மக்கள் சந்திப்பு டிசம்பர் முதல் வாரத்தில் துவங்குவதுதான் அவர்களுடைய முதற்கட்ட திட்டமாக இருந்தது. இது குறித்து கட்சியுடைய முக்கிய தலைவர்களிடம் கேட்கும்போது காவல்துறை சார்பில் உரிய பாதுகாப்புகள், அதே போல SOP உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு இன்னும் பிரகடனப்படுத்தாமல் இருப்பதன் காரணமாக, அனுமதி வழங்குவதில் பெரிய சிக்கல்கள் இருப்பதன் காரணமாக உள்ளரங்க சந்திப்புகளை மேற்கொள்ளலாம் என நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், அந்த அடிப்படையில் உள்ளரங்கத்தில், அதாவது ஒரு தனியார் அரங்கத்தில் இந்த முறையான நிகழ்வுகள் நடத்தும் போது காவல்துறையிடம் அனுமதி பெறாமல், அதாவது காவல்துறை அனுமதிக்கு மாறாக காவல்துறையிடம் உரிய பாதுகாப்புக்கு மட்டும் விண்ணப்பித்து தனியார் பாதுகாவலர்களோடு நிகழ்ச்சியை முன்னெடுக்கலாம் என்பது தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்று 55 நாட்களுக்கு பிறகாக இந்த மக்கள் சந்திப்பை உள் அரங்க நிகழ்வாக தொடங்கியிருக்கின்றனர். இதிலும் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக ட்ரெயின் செய்யப்பட்ட தொண்டர் அணியினர் தயார் நிலையில் இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 10 நாட்களாக அவர்களுக்கான உரிய பயிற்சி இதே வளாகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நிற உடையில தமிழக வெற்றி கழகத்துடைய கொடிய ஒரு புறத்திலும், அதே போல தமிழக வெற்றி கழக தலைவருடைய விஜய உங்கள் விஜய் நாவரன் என்ற அந்த டைட்டிலுடன் இருக்கக்கூடிய டி-ஷர்ட்டுகள் சீருடைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தொண்டர் அணியினருக்கும் தொப்பி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொப்பியிலும் கூட கட்சியுடைய தலைவருடைய புகைப்படம் நேரெதிரிலும், பின்புறத்தில் TVK என்ற வாக்கியமும், வலது இடது புறங்களில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி பொருந்திய தொப்பிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் யூனிஃபார்மாக ஒரு சீருடை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் குகன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வளாகம் முழுவதுமே அந்த மஞ்சள் நிற நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர் அணியினர் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கட்சிக்குமே தொண்டர் அணியினர் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவர் கட்சி தலைவர்களும், அதே போல கட்சி தலைவருடைய நிகழ்வை பார்க்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தொண்டர் அணியினர் தயார் செய்யப்படுவது வழக்கம். அந்த நிலையில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த தொண்டர் அணியினர் தயார் செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களும் இந்த நிகழ்விலிருந்து பொறுப்பேற்று இனி வரக்கூடிய நிகழ்வுகளில், அதாவது இனி வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் அவருடைய பயிற்சி என்பது, அதாவது அவர்களுடைய பாதுகாப்பு என்பது வழங்கப்பட இருக்கும். மற்றொரு புறம் இந்த நுழைவாயில், தற்போது நான் ஒளிப்பதிவாளர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நுழைவாயில் வழியாகத்தான் கட்சியுடைய தலைவர் விஜய் உள்ளே செல்ல இருக்கிறார். அதற்காக துபாயிலிருந்து வரவழைக்கப்பட்ட பவுன்சர்ஸ் டீம் தயார் நிலையில் அந்த பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய வழிகள் குறித்து தொண்டரணி நிர்வாகிகளுடனும் அந்த ஆலோசனையில், முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். எந்த வழியாக அவரை அழைத்து செல்வது பாதுகாப்பான முறையில், அது மட்டுமல்லாமல் என்ட்ரி எக்ஸிட் உள்ளிட்ட புரோட்டோகால்ஸ் குறித்து ஆலோசனை செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடக்கிறது என்பதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 நாட்களுக்கு மேலாக அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த விவசாயிகளை பரந்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் கிராமத்திற்கே சென்று அவர் சந்தித்திருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அந்த அளவில் ஒரே வருடத்தில் 2வது முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் நீண்ட நாட்கள், அதாவது 55 நாட்கள் கழித்து இந்த மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்தும், நெசவாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும், சுங்குவாச்சத்திரம் ஸ்ரீபெரும்புத்தூரை பொறுத்தவரையில் அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி, தொழிலாளர்கள் பல்வேறு கட்டங்களில் அவர்களது உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது சம்பந்தமான விஷயங்களையும் அவர் இந்த நிகழ்வில் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சுங்குவாச்சத்திரத்தில் குன்னம் எனப்படக்கூடிய பகுதியில் தான் இந்த கல்லூரி அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் அதிக அளவில் வர இருக்கின்றனர். விவசாயிகளிடம் அவருடைய பிரச்சனைகள் குறித்து அவர் அட்ரஸ் செய்ய இருக்கிறார். நெசவாளர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளாக இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறது. மகளிரும் காலையிலிருந்து அவர்களது கிராமங்களிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த QR அனுமதி
அனுமதியுடன் வந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு பலத்த எதிர்பார்ப்பு அவர்களிடையே இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நீண்ட நாட்கள் கழித்து, அதுவும் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக அவர் வரக்கூடிய நிலையில் ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடையே உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக தங்களுக்கான பிரச்சனையை அவர் பேசுவார் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த அளவில் இன்னும் சிறிது நேரத்தில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டு சாலை மார்க்கமாக இந்த கல்லூரி வளாகத்தை வந்தடைவார். அவர் வந்தடைந்த சில மணி துளிகளில் இந்த நிகழ்வு தொடங்கும். நிகழ்வு 1.5 மணி நேரம் வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற மக்கள் சந்திப்பு, இதற்கு முன்பாக 6 மாவட்டங்கள் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்தியிருந்தாலும் இதுவரையில் உள்ளரங்கத்தில் மக்கள் சந்திப்பு பரப்புரை என்ற பெயரில் இதுவரை நடத்தப்படவில்லை. எனவே இதுதான் முதல் முறை என்பதால் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதற்கான அனைத்து கட்ட இறுதி ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கல்லூரி வளாகத்தை வந்தடைந்ததற்கு பிறகாக நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. ஓகே, இன்னும் சில நிமிடங்களில் விஜய் கிளம்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா 11 மணிக்கு நிகழ்ச்சி அப்படின்றப்போ அதற்கு முன்பாகவே ஏன்னா இந்த கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் தாமதமாக வர்றார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கப்படுது. இது உள்ளரங்க நிகழ்ச்சி, 12:30 மணி வரைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் விஜயனுடைய வாகனத்தை நம்ம பார்க்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.